சரிம்மா, அப்போ அவங்க சொல்ற மாதிரியே நம்ம பண்ணிடலாமா? சரி, நான் வாடகை போறேன். ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சரி, நீங்க போங்க. நான் இந்த போலீஸ்காருக்கு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வரேன். இப்போதைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கட்டும், தனியா விட வேண்டாம். நீ வாப்பா. பைரவர் குறுக்க வந்து விழுந்துட்டாரு. இந்த ஏரியாவில் ஒரு ஈ காக்காவை கூட காணுமே. ஏய் தாதா, एकटू टेले दिन ना. தெய்வாதீன. எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? ஆஹா, தமிழா? வாப்பா வாப்பா, வந்து ஏறிக்க. ஏறு. எங்க போனோம்? பகலாபாத்துக்கா? நான் அது வரைக்கும் தான் போறேன். இருட்டாயிடுச்சுன்னா இந்த பக்கம் வர்றதுக்கே பயம். எப்ப வந்தாலும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆமா, எங்க போகணும்? உங்க வீட்டுக்கு தான். என் வீட்டுக்கா? உங்க வீட்டுல தானே என் பொண்டாட்டி இருக்கா? என்னாச்சுங்க? என்ன? கொஞ்சம் குடிக்க தண்ணி என்ன பயந்துட்டீங்களா? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த பொண்ணோட புருஷன் இருக்கான்ல, அவன் கார்ல என் கூட வர மாதிரி. மாடி, இன்னும் எனக்கு அந்த படபட படங்கள. நீங்க சும்மா இல்லாம அது இதுன்னு எதையாவது நினைச்சிட்டே படுத்திருப்பீங்க. என்னது? பாவம், உங்க சத்தம் கேட்டு அவளும் எந்திரிச்சிட்டா போல இருக்கு. மனுஷனோட நிம்மதியே போயிடும் போல இருக்கு. நிம்மதியா தூங்க கூட முடியல. என்ன நீலா, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? இரு வரேன். நீ போய் பக்கத்து வீட்டாங்கள கார் எடுத்துட்டு வர சொல்லு. சீக்கிரம் போ. கனவு கண்டு அங்கிள் மட்டும் எழுந்திருக்காம இருந்தாருன்னா இந்நேரம் நீங்க காலியா இருப்பீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சாகறதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஆனா அதுலயும் தோத்து போயிட்டேன். தேவையில்லாம அழுது பிபி ஷூட் பண்ணிக்காதீங்க. நேத்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அங்கிள் அப்புறம் நான் எல்லாருமே மாட்டிருப்போம்ல. அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கல? நான் உயிரோட இருக்கிறதுனால தானே உங்களுக்கு எல்லாம் கஷ்டம். எதுக்காக இப்படி தேவையில்லாம தெரியாத இடத்துல உயிரோட இருந்து கஷ்டப்படணும்? அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க பாருங்க, கடவுள் இந்த ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காரு? இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கவா? இதோ இத பாத்தீங்களா? நேத்து நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்கன்னு பாருங்க. எவ்வளவு நல்லா பாடுறீங்க. இந்த திறமைகளை எல்லாம் கடவுள் எல்லாருக்குமே கொடுக்கல. இத பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கபதனித கபதனித கபதனிதனித பகபகரிசா. ஏதாவது ஒரு வேலைய ஒழுங்கா பண்ணு. ரெண்டு வேலையை இந்த மாதிரி சேர்த்து செய்யாத. இப்படியா சாதகம் பண்ணுவாங்க? அத்தமா, தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இத்தனை வேலையும் பாத்திருக்கேன். எந்த வேலையை தப்பா பண்ண?
ஏதோ அங்கிளை பாத்தீங்களா, நல்ல ஸ்மார்ட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவுதான் தொடச்சாலும் இருக்கிறது தானே இருக்கும். இங்க பாரு, வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கபதனி தனித பக பகரிசா. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? கபதனி தனித பக பதனித. அதுக்கு நான் ஒன்னும் சின்ன குயில் சித்ரா கிடையாது. சினிமா பாட்டு அப்படி இப்படின்னு தப்பா பாடினா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்களா? பேசாத. பொம்பளை பொண்ணா அடக்கமா லட்சணமா இரு. எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. இன்னொருத்த வீட்டுக்கு போக போறவ ஞாபகம் இருக்கட்டும். அப்படின்னா இந்தாங்க, நீங்களே தொடச்சுக்கோங்க. என் செல்லத்து கோவமா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே அத்தமாதான். கபதனி தனித பக பதனித. கபதனி தனித பக பதனித. சாக பாத தனி சதனி பதனி பத கமத பபா நீ பா ரி நீ பக சா நீ சரி ச பதனி த கம பத மரிசா. ரவி அண்ணனும் கிரி அண்ணனும் என்ன எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன என்னாலதான் அத்தம்மா அவங்களோட போகலையா? என் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு கனடாக்கு போறதாதான் அத்தம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க. 7ஆம் கிளாஸ் ஃபெயிலான பொண்ணை எவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவான்? இப்பதான் புரியுது. அதனாலதான் எந்த சம்பந்தமும் கைக்குடி வரல. நடந்தாலும் நடக்கலைனாலும் அடுத்த வாரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சே. வீட்டை வித்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் இங்கே இருந்தா அது தப்பு இல்லையா? அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்காம எப்படிரா? எவ்வளவு நாளா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நடந்ததா? அது எப்படி? இந்த பொண்ணுக்கு சாதாரண ஆளுங்களே பிடிக்கலையே. அந்த கான்வென்ட்ல இருக்கிற சிஸ்டர்ட்ட ஒப்படைச்சிடலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் வேணா கொடுத்துருவோம். இப்பதான் இலவச திருமணம்லாம் அப்பப்ப நடக்குது இல்ல. சும்மா வேண்டாம், அவ பேர்ல வேணா பேங்க்ல பணத்தை போட்டுருவோம். பணத்தை கொடுத்து நாம அவளை அப்படி ஒதுக்கி விட்டுட முடியுமா? சரி வேண்டாம், அவ கூட இங்கேயே இருந்துக்கோங்க. பேசுறத பாரு. ஃப்ளைட்ல உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது தானே கூட்டிட்டு போக முடியும். உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சு. சரியா சொன்னீங்க. இவங்க உடம்பு முடியாம படுத்துட்டா அப்புறம் யார் பாப்பாங்க? நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கே போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா, நீங்க டிக்கெட்லாம் புக் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு கான்வென்ட்டுக்கு போயிடுறேன். நான் ரொம்ப நாள் கான்வென்ட்ல இருக்க வேண்டி வரல. எனக்காக அனுப்பப்பட்டவர் என்னை தேடி வந்தாரு. போன தடவை லீவுக்கு வந்தப்போ ஆன்டி அம்மாட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த ஊரில் சொந்தம் எதுவும் இல்லைங்கிறனால வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரிஞ்சதும் சார் உங்கள் சம்மதத்தை கேட்க சொன்னார். நான் ஒன்றும் பாடகம் கிடையாது. இருந்தாலும் கல்கட்டாவில் வாழ்கிற எனக்கு ஹிந்துஸ்தானியும் ரவீந்திர சங்கீதம் மறந்து ஒரு வாழ்க்கையே இல்லை. அதனால சங்கீதம் தெரியுங்கிறதால கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்பட்டுட்டேன். ஐயோ, நான் சங்கீதம்லாம் எதுவும் படிக்கலைங்க. சும்மா முணுமுணுப்பேன், அவ்வளோதான். பரவாயில்ல, நீங்கள் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களை நேராக பார்த்ததுக்கு அப்புறம் சங்கீதத்தை விட உங்களை பிடிச்சிருக்கு. தாகூர் கீதாஞ்சலியில் எழுதியிருக்காரு, ஜெய்ஹான் காத்தே ஆசா அமார் ஹோனி ஜெய்கான் ஹவா கேபோலி ஷோ ஷோதே ஹமார் கேபோலி ஹாய்தே ஆச்சா. இது பெங்காலி. இன்னொன்னு இருக்கு, இதே கோழிக்கோட்ல அப்துல் காதர் பாடியிருக்காரு. நான் பாடாத ஒரு மொழி மதுரமாயின்றும் இருப்பதில்லையோ, நான் பாடியதில்லையோ. என்னோட வாழ்க்கை இப்ப அப்படித்தான் ஆயிடுச்சு. அவர் என்கிட்ட பேசின விதம் எங்களுக்குள்ள திடீர்னு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு. மறுபடியும் இன்னும் தனியா இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் ரெடி ஆகலையா? நல்ல ஆளுதான், சீக்கிரம் ரெடியாவு. நம்மளுக்காக பாஸ் காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம எங்க போறோம்? அதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தமிழ் பொண்ணா இத வச்சுக்க. முல்லைப்பூவா? முல்லைப்பூ இங்க கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். பாத்தியா, நீ மனசுல நினைச்சது நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் பாரு. சீக்கிரம் சீக்கிரம் ரெடியாகு. நேத்து நான் இங்க இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல காமிச்சேன்ல, அங்கதான் நாம இன்னைக்கு தங்க போறோம். வேண்டாங்க, அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குலாம் போனா எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் மிங்கல் பண்ண கத்துக்கணும். நாம ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி அரிசி வாங்கி சமைச்சு நிம்மதியா 2 நாள் சாப்பிடலாம். அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீட்டுக்கு குடி போன பிறகு. हेलो यस बॉस पता पहुंचले 8 घंटा আমরা এখানে পৌঁছে যাব ওকে তাড়াতাড়ি ওকে. அவருக்கு இப்ப முதல்ல உன் பாட்டை கேட்டாகணும். யாருக்கு?
அதான் சொன்னல என்னோட பாஸ்னு. வேணாங்க, நான் கண்டவங்க முன்னாடி எல்லாம் பாட மாட்டேன். அப்படின்னு நான் அங்க வரல. அப்படி சொன்ன எப்படி? நேத்து நைட்டு ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்க எல்லா பொண்ணுங்களும் பாட்டு பண்ணதும் டான்ஸ் ஆடுனதும் பார்த்தல. அவங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஐயா, அந்த மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நாம எதுக்குங்க பேசணும்? உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது நம்ம ஒரு மாதிரி இல்ல. சில விஷயங்கள்ல நாம ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும். இங்க பணம் தான் முக்கியம். அதனால பணம் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு பெரிய வீடு வாங்கி நாம அங்க குடி போக வேண்டாமா? பெரிய வீடெல்லாம் வேண்டாங்க. ஒரு ரூம், சின்னதா ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். அதெல்லாம் நீ நினைச்ச சுலபமா வாங்கிடலாம். அதுக்கு தேவையான அழகு திறமையெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. பாஸ் ரொம்ப நல்லவரு. நாம இங்க சொர்க்க மாதிரி வாழலாம். சில விஷயங்களை கண்டும் காணாம இருந்தா போதும். நீங்க என்னங்க சொல்றீங்க? இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்களா? கிருஷ்ணபிரியா, அந்த ஆளுகிட்ட இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன். உன்னாலதான் அதை திருப்பி கொடுக்க முடியும். ப்ளீஸ், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் போய். யாருக்கும் பணம் கொடுக்கணும் தானே என் நகையெல்லாம் கட்டி வாங்கிட்டு போனீங்க. இப்ப மறுபடியும் பணம் கொடுக்கணும். நான் சொல்றத கேளு. பாஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக காஸ்ட்லி நெக்லஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. கட்ட பொண்ணு பார்த்து இப்படி எல்லாம் பேசுறது. இதுக்காக தான் வெளியில கூட்டிட்டு போனீங்களா? கிருஷ்ணா, மரியாதையா ரெடியாக. என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் வர மாட்டேன். இத கொண்டால நான் வர மாட்டேன். நீ வர மாட்டியா? கல்யாணம் பண்ணி உன்னை இது வரைக்கும் தொடாம ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? மரியாதையா நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்க. இந்த உன்னோட அழகான முகத்தை அசி ஊத்தி கறிக்கிடுவேன்.